ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தேவனின் பதில்கள். உம்மை விசுவாசிக்கின்றவர்களுக்கு ஏன் மற்றவர்களை விட அதிக சோதனைகள்? என்னை விசுவாசிக்கின்றவர்களிடம் மற்றவர்களை விட அதிகமான நற்குண பிரகாசம் ஏற்பட வேண்டும். இந்த உலகம் சிலருக்கு ஏராளம் பணம், பொருள், சௌகரியங்களை கொடுத்திருக்கிறதே. அவைகள் கொடுக்காத அமைதியையும் அர்த்தத்தையும் சந்தோஷத்தையும் நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேனே. நான் கேட்ட எவ்வளவோ நன்மைகளை நீர் எனக்கு தரவில்லையே. நீ கேட்ட எல்லாவற்றையும் உனக்கு நான் தந்தால் அந்த நன்மைகளே உனக்கு தீமையாகிவிடும் என்பதால் சாலமோனை ஆசீர்வதித்தது போல என்னை நீர் ஏன் ஆசீர்வதிக்கவில்லை? சாலமோனை போல இறுதியில் நீ மாயை மாயை என்று புலம்பக்கூடாது என்பதற்காக. உம்முடைய பாதைகள் ஏன் எப்போதும் நெருக்கமாகவே உள்ளது? என்னோடு இணைந்து நடக்க வேண்டியதன் அவசியத்தை நீ உணர்ந்து வாழ்வதற்காக. சிலரை எனக்கு எதிராக பேசவும் செயல்படவும் நீர் ஏன் அனுமதிக்கின்றீர்? பொறுமை, தாழ்மை, சாந்தம் போன்ற உயர் குணங்களில் நீ வளருவதற்காக. சிலர் என்னை காரணமின்றி காயப்படுத்துவதை நீர் ஏன் தடுக்கவில்லை? என்னுடைய ஆதரவையும் ஆறுதலையும் நீ தேடி அனுபவிப்பதற்கு ஒரு காரணம் ஏற்படுவதற்காக. என்னுடைய எத்தனையோ கேள்விகளுக்கு நீ பதில் தரவில்லையே, ஏன்? என்னுடைய பதில்களின் அடிப்படையில் அல்ல, என்னை சார்ந்த விசுவாசத்தில் நீ வாழ பழகுவதற்காக. சில விஷயங்களை என்னால் புரிந்து கொள்ளவே இயலவில்லையே. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, அப்போது புரிந்துவிடும். சிந்தனைக்கு. கசப்பான கடந்த காலத்தை மறந்துவிடு, ஆனாலும் அதன் மூலம் கற்ற பாடங்களை மறந்து விடாதே. கசப்பான கடந்த காலத்தை மறந்துவிடு, ஆனாலும் அதன் மூலம் கற்ற பாடங்களை மறந்து விடாதே.